ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய டிஃபன் நான் காமிக்கிறேன் பாருங்கள். கேரட் அல்வா இது ரொம்ப நல்லாயிருக்கும். செய்கிறதெல்லாம் இன்னொரு நாளைக்கு நான் காமிக்கிறேன். இது என்ன கால் பாயா பாருங்கள். இடியாப்பம் செஞ்சுருக்குறோம். இடியாப்பத்துக்கு இந்த கால் பாயா வச்சுருக்குது. இது வெள்ளை குருமா. இது வெள்ளை குருமா மட்டன் போட்டு உருளைக்கிழங்கு போட்டு வெள்ளை குருமா வச்சுருக்கோம். இது இன்றைக்கி சாப்பாடு டிஃபனுக்கு இதுதான். இப்போ இடியாப்பம் இதில் எடுத்து இது பண்ணி வச்சாச்சு. இதை நான் ஒவ்வொன்றா எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், இடியாப்பம் எவ்வளோ அழகாக வந்திருக்குது. அக்கா நெரிச்சாங்க பாருங்கள், எவ்வளோ இதாக இருக்குது. இந்த இடியாப்பம்லாம் எடுத்துட்டு நான் காமிக்கிறேன். ஒரு தட்டுக்கு 6 இடியாப்பம் வரும். அழகாக இந்த மாதிரி செய்து இப்படி வச்சுட்டா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். இந்த மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். இது நான் நெரிச்சது, அதனால ஆயிடுச்சு, திட்டாதீங்க. இன்றைக்கி உங்கள் வீட்டுகளெல்லாம் என்ன டிஃபன் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இடியாப்பம் எவ்வளோ அழகாக எவ்வளோ இதாக வந்திருக்குது. இப்போ இந்த இடியாப்பத்துக்கு இந்த கால் பாயா வெள்ளை குருமா இது ரெண்டும் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இது கேரட் அல்வா ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறோம் சாப்பிட்றதுக்கு. மாதுளப்பழமும் ஆரஞ்சு பழம் எடுத்து வச்சுருக்குறோம். பாருங்கள், இது அக்கா வீட்டில் இந்த வாட்ச் 90 வருஷம் ஆகுதுங்களா. இந்த வாட்ச்சு பாருங்கள், இந்த வாட்ச் 90-92 வருஷம் ஆகுதுங்களாம். இன்னும் இது ஓடிக்கிட்டு நல்லா தான் இருக்குது. வாரத்துக்கு ஒருக்கா சாவி கொடுக்கணும். இது மாதிரி யார் வீட்டில் இருக்குதுங்களா? இது ரொம்ப நல்ல சவுண்டும் வரும், நல்லாவும் இருக்கும். பாருங்கள், இது இரும்பட்டி. இது பழைய காலத்து இரும்பட்டி. அக்கா வீட்டில் தான் இருக்கிறேன். மேரேஜுக்கு வந்தது. இந்த இரும்பட்டிக்கு 45-50 வருஷம் ஆகுது. பாருங்கள், இது ரொம்ப நல்லா அந்த காலத்துது. இப்போல்லாம் இந்த மாதிரிலாம் கிடைக்காது. இந்த பெட்டு அக்காது. நான் எங்கள் அக்கா வீட்டில் தான் இருப்பேன். இது நான் படுக்கிற ரூமு. இது என்னோடய பெட்டு. பாருங்கள், என் பேக் எல்லாம் இருக்குது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். இது திண்ணை வாசல். இது கிச்சன்லாம் இப்படி தாங்க இருக்கும். எல்லாம் ஒன்றும் ஆள் வரல சுத்தம் பண்ண. அஸ்ஸலாமு அலைக்கும்.